பக்கத்துல ஒரு சிப்ளிங் மரம் தெரியுதா? பட்டை மரம் இருக்கு. அது சிப்ளிங் மரம்னு எனக்கு என்ன தெரியும்? அதுதான் நமக்கு வழி சொல்ல போகுது. பட்டை மரம் எப்படா வழி சொல்லும்? அது வெறும் பட்டை மரம் இல்லடா, இந்த வனத்தோட வரலாறு. வா. இந்த மரத்துல ஏதாவது தளம் தெரியுதான்னு பாரு. அப்படி ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியலையே. பார்வை பல நேரத்துல பொய் சொல்லும். கண்ணை மூடிட்டு மரத்தை தடவிப்பாரு. பாம்பு விஷம். நம்மளை சுத்தியும் விஷம் இருக்குங்கிறது அர்த்தம். உனக்கு எப்படி இதெல்லாம்? இயற்கை நமக்கு சொல்லணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கண்ணு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 6 அடியில் நகைக்குறி, 2 அடியில் குறியீடு, ஊர்வன பரவன தடம், இதெல்லாம் அந்த மரம் நமக்கு காட்டி கொடுக்கும். மரம் யோகிகளுக்கு சமம். நமக்கு தான் அந்த புரிதல் இல்லை. இங்கிருந்து வலது பக்கம் 100 மீட்டரு. வா. நீ சொன்ன 100 மீட்டர் வந்துருச்சு. இங்கேதானா? கொம்பு மரம் இருக்கான்னு பாரு. கொம்பா? கொம்பு மரம் இருக்கு. அதுக்கு எத்தாப்புல கொடி இருக்கா? அதானே? அதான் நிசமசூனியா? தொற்றாத, அது விஷம். விஷமா? அதுக்கு பக்கத்துல தரையில ஏதாவது கொடி இருக்கா? இருக்கு இருக்கு. அதானா? இரு, நான் வரேன். எங்கதானே இருக்கு? ஏய், அவசரம். என்னது என்னது? இதாங்க தெளி. மறுப்பதுடன் நோய் மருந்தெனலாகும், மறுப்பதுள்ள நோய் மருந்தென சாலும், மறுப்பதினி நோய் மாறாதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமே. நிசம்பசூதனி, இந்த உலகமே தேடிட்டு இருக்கே. அந்த நிசம்பசூதனி காலகாலமாக பாதுகாக்கப்பட்ட நிசமசூதனி. பேராசை பிடிச்ச என் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நிசம்பசூதனி, நீ பார்க்கணும் ஆசைப்பட்ட நிசம்பசூதனி. பாரு பாரு, நல்ல பாரு. இதையும் தெளி.
ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? சொல்லு சொல்ல, என்ன மருந்துடா இது? விஷம் அத சொல்ற விஷம். நீதாவ கொண்ட, பயங்கர கொண்டா, நீ தானே கொடுத்த. நீதாவ கொடுக்க வச்ச. நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் கொடுத்த வேலை. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? இந்த டிசம்பர் சுதந்திரக்காக எவ்வளவு வருஷம் போராடி இருக்க தெரியுமா? சார் இந்த ஹெட்ஃபோன்ல அவங்க பேச சார் கேட்கும், நீங்க பேசுறது கேட்காது சார், கேட்காது. இருந்தது ஒன்னே ஒண்ணு, அதுவும் போச்சு. இருந்தது ஒன்னே ஒண்ணுடா, ஒன்னே ஒண்ணு தான்டா இருந்துச்சு, அதுவும் போச்சு. ஒன்னே ஒன்று புதுசு வராது. அதான் சொல்லல, அதான் சொல்லல. சரி ஷிட் ஷிட் ஷிட். ஓ எக்யூப்மெண்ட் எல்லாம் ஷிட். இது கம்பெனி ப்ராப்பர்ட்டி சார். ஓ எக்யூப்மெண்ட் எல்லாம் இந்த இயற்கைக்கு முன்னாடி வேஸ்ட். ஒண்ணு இல்லடா. ஏன்டா இப்படி பண்ணா? ஏன்டா இப்படி பண்ணா? ஏன் இப்படி பண்ணா? ஏன் இப்படி பண்ணா? ஏன் இப்படி பண்ணா? சொல்லு. அவங்க தான் தெரியும், எனக்கு என்ன சார் தெரியும். ஆமாண்ணா, அவன் அவன் பேர் என்ன சொல்ல? ஸ்டீவ். ஸ்டீவ் ஸ்டீவாக். அது உன் பேரா இல்ல நீயே வச்சுக்கிட்டியா? நானே வச்சுக்கிறது. நீயா வச்சுக்கிட்டியா? அப்ப நிஜ பேர் என்ன? குமரேசன். குமரேசன். இனிமே யாராவது கேட்டா என்ன பேர் சொல்லணும்? குமரேசன். குமரேசன் சொல்லணும். நான் நம்பிக்கையை காப்பாத்திட்டேன். இப்ப நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நீ காப்பாத்த. புரியலடா. என் ஃப்ரெண்ட் இப்படி பேச மாட்டான். உன்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் மூச்சுக்கு எனக்கு அர்த்தம் தெரியண்டா. நிசம்ப சுதனியை பார்க்கணும்னு நீ ஏன் கேட்கல? கேட்கவும் மாட்ட. என்னடா என்ன வச்சு மிரட்டுறாங்களா? பிரம்மா, பிரம்மா, சார் நான் பேசுறத நீ சார். கேட்டுட்டு தான் இருக்க. சார் சார் கேக்குதா? சார் என்ன? அவங்க பேச கேக்குது. கேக்குதா? கேளு. சார் சார் நீங்க கேளுங்க. கொடு. கிட்ட வா. நாங்க சார். குரு, பிரம்மா, பிரம்மா கேக்குதா? பெரிய யோகி குருன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா கேவலம் நீ ஒட்டு கேட்கிற. நிசம்ப சுதனி இனத்தோட கடைசி மிச்சம் ரெண்டு. ஒண்ணு நான் கண்டுபிடிச்சது, இன்னொன்னு எங்க அப்பா கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சத கொன்னுட்டேன். ஆனா எங்க அப்பா எனக்காக பெரிய காட்டையே உருவாக்கி வச்சிருக்காரு. பிரம்மா, அது தெரியுமா? எந்த பிரச்சனையும் இல்லாம ஹெலனுக்கு கொண்டு வந்துட்டீனா உனக்கு தேவையானதை நான் காட்டுறேன். சார் ஹெட்செட் எந்த சார்? என்னாச்சு? அவன் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணா? உண்மையிலே இன்னொரு நிசம்பு சூதனி இருக்கா? இல்ல. அப்படி சொன்னதான் ஹெலனை காப்பாற்ற முடியும்னு சொன்னோம். எல்லாரும் போனவங்களோட தகவலுக்காக வெயிட் பண்ணோம். அதே மாதிரி தகவல் வந்துச்சு. Perimeter secured, sir. Good clear, sir.
மட்டும் இல்லை, என் கலை, டாக்டர் ரியோ எல்லாரையும் கூட்டு வந்தான். அன்னைக்கு அதை அறுக்க ஏதோ ஒரு முடிவோடு தான் வந்தான். நாங்கள் சொன்னது போய் தெரிஞ்சதும் என் ஹெலனை சுட்டான். என் கலையை கொடுமைப்படுத்த சாமிக்கும் காது கேட்கல. ஆனா நான் வாழ்ந்த இந்த காட்டுக்கு காது கேட்டுச்சு. நான் வாழ்ந்த இந்த காட்டுக்கு காது கேட்டுச்சு. காட்டு எருமையில போட்டு வனம் பண்ணுச்சு. ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டெருமைகளால நடந்துச்சு. காட்டு எருமைகளாலையும் நடந்துச்சு. சரி, நீ சொல்றது உண்மைன்னு அத நான் சொன்னாதான் உண்மை. நன்மாரனார் வம்சாவழியில வந்த நீ நல்லது பண்ணதாவே வச்சுக்குவோம். துவாரகன் வம்சாவழியில வந்த குரு பிரம்மா தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இதெல்லாம் உண்மைன்னா உனக்கு நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? பாதுகாக்கப்பட்ட அந்த 6 ரகசியங்கள்ல வாழ்வை கொடுக்கறதும் வாழ்வை எடுக்கிறது மட்டும் இல்ல. குறிப்பறிதல், முகக்குறிப்பறிதல். முகக்குறிப்பறிதல்ங்கிற விஷயம் தெரிஞ்ச திரையனோட வம்சாவழியில வந்த எனக்கு அந்த பயிற்சி உண்டுங்கிறது உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? வேணாம், நான் சொல்றேன். நானே சொல்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.